வணக்கம். நீங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்டா டிராவல் பண்ண போறீங்களா? காசு இல்லப்பா. காசு. அப்ப இந்த நோட் உங்களுக்காக தான். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் டிராவல் பண்றீங்க அப்படின்னா, முக்கியமா சில விஷயங்கள நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நீங்க பண்ற டிராவல் ஒரு ஷார்ட் ட்ரிப்பா இருக்கலாம், இல்ல லாங் ஜர்னியா இருக்கலாம், இல்ல ஒரு பில்கிரிமேஜ் டூர் அதாவது தெய்வீக சுற்றுலாவா இருக்கலாம். இப்படி நீங்க என்ன டிராவல் பண்ணாலும், நான் சொல்ற இந்த விஷயங்கள மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. முதல் விஷயம், நீங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருந்ததுன்னா, உங்ககிட்ட ஒரு மெடிக்கல் கார்டு இருக்கணும். உங்களோட பர்ஸ்லயோ, உங்களோட ஹேண்ட் பேக்லயோ கண்டிப்பா அத வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, வெள்ளையா இருக்கு. பின்னாடி பாருங்க, விசிட்டிங் கார்டுல அதுல என்னென்ன வச்சிருக்கணும் அப்படின்னா, அந்த மெடிக்கல் கார்டுல கண்டிப்பா உங்க பேர் மென்ஷன் ஆயிருக்கணும், உங்க வயசு மென்ஷன் ஆயிருக்கணும், உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அதுவுமே மென்ஷன் ஆகி பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு சிக் ஆயிட்டா உங்க இம்மீடியட்டா யார கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பரும் அதுல இருக்கணும். லைக் உங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம், உங்களோட டாக்டரா இருக்கலாம், யார் நம்பர் வேணாலும் நீங்க அதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத விட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது ட்ரக் அலர்ஜி, ஏதாவது மாத்திரை சேராதது இருக்குன்னா அதையும் அதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5வது விஷயம் ஹைப்போகிளைசீமியா. தாழ்வு சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னா, அது இம்மீடியட்டா உங்கள பார்க்குறவங்க என்ன பண்ணி உங்கள ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த விஷயங்கள் அடங்கிய அந்த மெடிக்கல் கார்ட கண்டிப்பா உங்க கூட கேரி பண்ணிக்கோங்க. 2வது விஷயம் உங்களோட டேப்லெட்ஸ். டேப்லெட்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க கூடுதலான மாத்திரை எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. உங்க பிரிஸ்கிரிப்ஷனும் உங்க கூட கண்டிப்பா வச்சுக்கோங்க. அது எப்பவுமே உங்களுக்கு ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்கு உதவும். மாத்திரைகள பொறுத்தவரைக்கும் ஒரு வாரத்துக்கான மாத்திரைய எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போறது நல்லது. சப்போஸ் நீங்க மாத்திரை மிஸ் பண்ணிட்டீங்க, இல்ல ப்ரொலாங்க்டு ஸ்டே திடீர்னு நீங்க எக்ஸ்ட்ராவா ஸ்டே பண்ண வேண்டியதா இருந்தாலும், இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3வது விஷயம் ஹைப்போகிளைசீமியா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சுகர் பேஷண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் டிராவல் பண்ணும்போது, அவங்களுக்கு ப்ராப்பரான சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம். சாப்பாடு சாப்பிடுறதுக்கு லேட் ஆகலாம். இல்ல நீங்க மாத்திரை போட முடியாம சூழ்நிலையில இருக்கலாம். இல்ல போட்ட மாத்திரைகள்ல உங்களுக்கு சேராம இருந்திருக்கலாம். இப்படி எந்த காம்பினேஷன்ஸ் வேணாலும் நடக்கலாம். அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு சுகர் லோ ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சரியா சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா. லோ சுகர் வேற வந்த டீயும் ஆனான்னு அனுப்பிச்சிட்டீங்க. அந்த மாரி டைம்ல நீங்க அத எப்படி ரெக்கவர் பண்றதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட ஸ்நாக்ஸ் ஏதாவது கூட இருக்கணும். இல்ல ஃப்ரூட் ஜூஸோ, இல்லன்னா ஹைப்போடாப் இந்த மாரி லோ சுகர் போறதுக்கு அத சரி பண்றதுக்கான மாத்திரைகளும் இருக்கு. அதையும் உங்க கூட கேரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது விஷயம் கால் பாதுகாப்பு, அதாவது பாத பாதுகாப்பு. என்ன பண்ணணும்? நம்ம இப்ப பில்கிரிமேஜ் டூர்லாம் போறோம் அப்படின்னா, செருப்பு போடாம நடப்போம். அந்த மாரி செருப்பு போடாம நல்ல வெயில்ல நடக்கும்போது கொப்பளம் வைக்க ஆரம்பிக்கும். அந்த கொப்பளம் தான் நாள பின்னாடி டயபெட்டிக் அல்சரா மாறும். நல்ல கால்ல புண்ணு வரும். அந்த மாரி வெயில்ல வெறும் காலோட நடக்கிறத கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. 5வது விஷயம் உங்களோட பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பக்கத்துல இருந்து வர இன்ஃபெக்ஷன்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் யூசுவலாவே இம்யூனிட்டி அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், எதிர்ப்பு சக்தி. அந்த மாரி இருக்கும்போது கூட இருக்கிறவங்களால அவங்களுக்கு பக்கத்துல இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. லைக் உங்களுக்கு ஒரு சளி பிடிக்கலாம், இல்ல லூஸ் மோஷன் சாப்பிடுற சாப்பாட்டுனால உங்களுக்கு லூஸ் மோஷன், வாந்தி அந்த மாரி வரலாம். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும். கூட அதுக்கான டேப்லெட்ஸும் வச்சுக்கணும். ஹெல்தியான சாப்பாடும் சாப்பிடணும். டைம்க்கு சாப்பிடுங்க. மாத்திரைய கரெக்ட்டா கேரி பண்ணிக்கோங்க. ஐடி கார்ட வச்சுக்கோங்க. செருப்பு போடாம நடக்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்க டூர என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.